சரி, பிள்ளைகள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். முஸ்லிம் பிள்ளைகள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜெனட்டிக்ஸ், மாலிக்யூலர் பயாலஜி காபோத உயர்தர வகுப்புகள்ல பாஸ் பேப்பர்ல வந்த வினாக்களுக்கு தொடர்ச்சியாக அந்த பகுதியை சிறு சிறு பகுதிகளாக தொடர்ச்சியாக செய்து வருகிறேன். அந்த வகையில் கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு வந்த ஜெனட்டிக்ஸ் வினா 30வது வினா நான் செய்துவிட்டதால் காடி வெயின்பர்க் விதியில வரக்கூடிய அத்தனை கணக்குகளும் நீங்கள் அதை யாரும் பார்க்காட்டால் அந்த தொடர் இதுக்கு முதல் வந்த அந்த தொடரை பார்த்து காடி வெயின்பர்க் விதியை விளங்கிக் கொள்ளலாம். சரி, இன்றைக்கு ஜெனட்டிக்ஸில் 31வது கேள்வி நாங்கள் செய்ய போறோம். 31வது கேள்வி, தாவரங்களின் பெண்மடிய நிலை பற்றிய கேள்விதான் வந்தது. பெண்மடிய நிலை. அப்ப பெண்மடிய நிலை என்றது இனவிருத்தி தொழில்நுட்பங்களுக்குள்ள வந்த ஒரு பகுதி ஜெனட்டிக்ஸ்லாம் வரும். அப்ப ஒரு கலத்தின் கருவில இரண்டுக்கு மேற்பட்ட முழுமையான சமனுக நிறமூர்த்த சோடிகள் காணப்பட்டால் அது பெண்மடிய நிலை என்று சொல்லப்படும். சமனுக நிறமூர்த்த சோடிகள் காணப்பட்டால் அது பெண்மடிய நிலை. சரி, அப்ப பாருங்க, பெண்மடிய நிலையின் காரணமாக நிறமூர்த்த எண்ணிக்கை கலத்தில கூடுது. அதனால பரம்பரை அலகுகளின் எண்ணிக்கை கூடும். இதன் விளைவு தாவர அங்கங்கள் பெருமனில அதிகரிக்கும். இது என்னென்று சொல்லலாம்? ராட்சத விளைவு என்று சொல்லலாம். அப்ப வளமைக்கு மாறாக தாவர அங்கங்களின் பெருமன் அதிகரிக்கிறது. அப்ப பெண்மடிய நிலையின் ஒரு விளைவு ராட்சத விளைவு என்றா என்ன? தாவர அங்கங்கள் சில பெருமன்ல அதிகரித்தது. வேர்கள் பெருமனிலே அதிகரிக்கலாம், இலைகள் பெருமனிலே அதிகரிக்கலாம், பூக்கள் பெருமனிலே அதிகரிக்கலாம், பழங்கள் பெருமனிலே அதிகரிக்கலாம், விதைகள் பெருமனிலே அதிகரிக்கலாம். சரி, அந்த வகையில இப்ப பாருங்க, முதலாவது MCQ 31வது ஜெனட்டிக்ஸும் மாலிகுலர் பயாலஜியும். ஏனென்றால் அடைவு மட்டத்தை அதிகரிக்கும் நோக்கில இந்த செயற்பாடு. இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு வசதியான நேரம் இது பற்றி பார்த்து கொள்ளலாம். சரி, அப்ப இது தாவர அங்கங்களின் பெருமனை அதிகப்படுத்துகிறது. அதுக்கு என்ன பேர்? ராட்சத விளைவு. சரி, இது தாவரங்களின் வளர்ச்சி வீதத்தை அதிகப்படுத்துது. அப்ப இரண்டாவது பாருங்க, இது தாவர வளர்ச்சி வீதத்தையும் பூக்கும் தன்மையையும் மந்தப்படுத்தும். அப்ப தாவர வளர்ச்சி வீதத்தை பெண்மடிய நிலை மந்தப்படுத்தும். ஆகவே பூக்குறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அப்ப தாவரங்களின் வளர்ச்சி வீதத்தை அதிகப்படுத்துகிறது, பூக்கும் தன்மையை அதிகப்படுத்துகிறா பிழை. அப்ப பி பிழை தானே? சரி, பி பிழை. இதனை ஒட்சின்களை பயன்படுத்தி செயற்கையாக தூண்டலாம். ஒட்சின்களை பயன்படுத்தி பெண்மடிய நிலை தூண்டப்படாது. ஒட்சின்கள் என்ன செய்யும்? இலைவெட்டை மந்தமாக்கலாம், இடம் மாறி பிறந்த வேர்களின் விருத்தியை தூண்டலாம், பழங்களின் விருத்தியை தூண்டலாம். பெண்மடிய நிலை ஒட்சின்களை பயன்படுத்தியோ தாவர ஹோமோன்களை பயன்படுத்தியோ தூண்டப்படுவதில்லை. அப்ப அது பிழை, தூண்டப்படுவதில்லை. அப்ப பாருங்கோ, அப்ப அது பிழை. கொல்சிசீனை பயன்படுத்தி தூண்டலாம் பிள்ளைகள்.
இளையுறு பிரிவை அணுகபக்தியோடு நிறுத்தி மடிய நிலை அதிகரிக்க செய்து பெண்மடிய நிலையை கொல்சிசீனை பயன்படுத்தி தூண்டலாம். அப்ப அது பிள்ளைய இது விதைகளற்ற பழங்களை உருவாக்கும். சரி, விதைகளற்ற பழங்களை உருவாக்கலாம். பெண்மடிய நிலையின் விளைவாக பெரிய பழங்கள் வரும், விதைகளற்ற பழங்களும் உருவாகும். அப்ப அது சரி. ஆகவே 31வது ஏயும் டியும் தான் சரி. ஏயும் டியும் சரி என்றபடியால் விடை இரண்டாவது. சரி, அடுத்தது பின்வருவனவற்றுள் ஒரு பொலிபெப்டைட் தொகுப்பின் போது மொழிபெயர்ப்பு வீதம் அதிகரிப்பதற்கு பொறுப்பானதாக அமைப்பது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு mRNA பட்டிகையின் மீது பல ரைபோசோம்கள் காணப்பட்டு ஒரு பல்பெப்டைட் தொகுக்கப்பட்ட பின்னர் அதே நைதரசன் மூல தொடர் ஒழுங்கை பயன்படுத்தி அதே மாதிரியான இன்னொரு பொலிபெப்டைட் தொகுப்பை மேற்கொள்ளலாம். அப்ப இப்படி 10 ஒரு mRNAல 10 ரைபோசோம் காணப்பட்டால் 10 ஒரே மாதிரியான பல்பெப்டைட் தொகுப்பை விரைவாக மேற்கொள்ளலாம். அப்ப இதுதான் பொலிசோம். அப்போ ஒரு mRNAல பல ரைபோசோம்கள் காணப்பட்டு பல்பெப்டைட்டின் மொழிபெயர்ப்பு வீதம் அதிகரிக்க செய்யப்படுறது. அப்ப விடை பொலிசோம். அப்ப 32க்கு 2. இது சுகமான கேள்விதானே. அப்ப இதோட நாங்கள் வினைக்கெடுத்தது. சரி, அப்ப இந்த டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறையை இப்ப பார்ப்போம். டிஎன்ஏ சீரமைப்பு பொறிமுறை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை எது அல்லது எவை? சரி, அப்ப டிஎன்ஏ சேதப்படுத்தக்கூடியவை பௌதீக முகவர்களால. அப்போ உயர் வெப்பநிலையால டிஎன்ஏ மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற ஐதரசன் பிணைப்புகள் உடைக்கப்பட்டு டிஎன்ஏ இரட்டை பட்டிகை பாதிப்புக்குள்ளலாம். ஜூபி கதிர்வீச்சு பாதிப்புக்குள்ளாக்கலாம். அதே மாதிரி இரட்டைப்பட்டிகை மின்காரங்கள் ஐதரசன் பிணைப்புகளை உடைய செய்து டிஎன்ஏயை வேறாக்கலாம். டிஎன்ஏ 2 பட்டிகை. அப்ப டிஎன்ஏ சீரமைப்பு பௌதிக காரணிகளால டிஎன்ஏ சேதப்படுத்தப்படுதல் பௌதிக காரணிகளால இருக்கலாம், இரசாயன காரணிகளால இருக்கலாம். டிஎன்ஏ பின்புறம் அடையும் போது ஏற்படும் தவறுகள்ல அதாவது ப்ரூஃப் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படாவிட்டாலும் தவறுகள் ஏற்படலாம். ஆகவே இந்த தவறுகள் என்ன செய்யப்படும் என்றால், இந்த தவறுகள் காரணமாக பாருங்க, புற்றுநோய் கலங்கள் உருவாவதற்கு சீரமைப்பு புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது டிஎன்ஏல சேதங்கள் ஏற்படும் போது புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உயர்வாக இருக்கு. ஆகவே டிஎன்ஏ நாங்கள் சீரமைச்சு விட்டோம் என்றால் அந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கான தன்மை, அதை சீரமைப்புன்னா பழைய நிலைக்கு கொண்டு வர்றது. அதை இப்ப அதாவது நியூக்ளியஸ் நொதியத்தை பயன்படுத்தி தவறான பகுதிகளை வெட்டுறது. டிஎன்ஏ பொலிமரேஸை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு புதிய நியூக்ளியோடைட்டை கொண்டு வந்து இடைவெளிகளை டிஎன்ஏ லிகேஸினால நிரப்பி விட்டால் இப்ப என்ன செய்யப்படும், டிஎன்ஏ பழைய நிலைக்கு வந்துடும், தவறுகள் திருத்தப்படுது. அதான் சீரமைப்பு. அப்ப சீரமைப்பால டிஎன்ஏல சேதங்கள் ஏற்பட்ட புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அப்ப சீரமைப்பு புற்றுநோய் கலங்கள் உருவாவதை தடுப்பதற்கு உதவும். சீரமைப்பு செய்து விட்டால் தடுப்பதற்கு உதவும் என்றது சரிதானே. அப்ப அது சரி. பி, டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள இடைவெளிகள் டிஎன்ஏ லிகேஸினால் சரியான நியூக்ளியோடைடின் மூலம் நிரப்பப்படுறது டிஎன்ஏ பொலிமரேஸால். அதாவது நியூக்ளியஸ் அந்த இடத்துல இருக்கிற துண்டங்களை அகற்ற பயன்படும். அந்த அகற்றப்பட்ட துண்டத்துக்கு பதிலாக புதிய
நியூக்ளியோடைட்டுகள் கொண்டு வரப்படுவது டிஎன்ஏ பொலிமரேஸினால. இப்போ இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டுகளை இணைக்கிறதுக்கு, அதாவது போஸ்போயிரிய சுத்தர் பிணைப்பை தோற்றுவிச்சு இணைக்கிறதுக்கு லிகேஸ் பயன்படும். அப்ப இந்த இடைவெளிகளை அகற்றுறது. அப்ப பாருங்க, அப்ப டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள இடைவெளிகள் டிஎன்ஏ லிகேஸினால் சரியா, இப்ப டிஎன்ஏ லிகேஸ் அல்ல, டிஎன்ஏ பொலிமரேஸ். சேதமுற்ற டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள பொருந்தாத நியூக்ளியோடைட் தொடர்கள் நியூக்ளியேசுவினால் வெட்டப்படும். சரி சொன்னா தானே, வெட்டப்பட்டு அகற்றப்படும். ஆகவே ஏயும் சியும் சரி, ஏயும் சியும் சரி என்றபடியால் 5வது விடை சரி. அப்ப இதுல பாஸ் பேப்பர்ல ஜெனடிக்ஸ் 2025 30, 31, 32, 33 ஆகிய வினாக்கள் டிஎன்ஏயோட சம்பந்தப்பட்டது. சரி, இதுக்கு பின்னுக்கு பார்ப்போம். அதாவது ஏபிசிடி கேள்வியில இருக்கான்னு பார்ப்போம். சரி, டிஎன்ஏ ஆஜி. டிஎன்ஏ ஆஜி என்றால் என்ன? இனி 50வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். 50வது கேள்வியை பார்ப்போம். 50வது கேள்வி, இப்ப உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ என்றால் சுட்டியிடப்பட்ட தனித்த பட்டிகை கொண்ட ஒரு டிஎன்ஏ பட்டிகை தான் டிஎன்ஏ ஆஜி, டிஎன்ஏ ப்ரோப் என்று சொல்றாரு. அப்ப இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு விருந்து வழங்கிக்க ஒரு டிஎன்ஏ புகுத்துறோம். ஒரு டிஎன்ஏ புகுத்துறோம். அப்ப நாங்கள் புகுத்தின பட்டிகை ஒரு 3 பிரைம் 5 பிரைம் துண்டம் ஒன்று ஒரு பாக்டீரியாவுக்குள்ள இருக்கண்டு வைப்போம். அது இதுக்கொண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது தான் டிஎன்ஏ ப்ரோப். அப்ப 5 பிரைமில் 3 பிரைம் நோக்கி ஒரு சுட்டியிடப்பட்ட இதே நியூக்ளியோடைட் பட்டிகைக்கு நிரப்பு பட்டிகை ஒன்றை நாங்கள் தயாரிக்கிறோம். அதுதான் ப்ரோப். அப்ப கதிர் தொழிற்பாட்டு சமதானி மூலம் சுட்டியிடலாம், அல்லது உறிஞ்சி ஒளி வீசும் புளோரசன்ட் கதிர் மீதம் சாயத்தின் மூலம் நாங்கள் சுட்டியிடலாம். அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த பாக்டீரியா கலத்துக்குள்ள நாங்கள் புகுத்தின அந்த டிஎன்ஏ இதுக்கொண்டு கண்டுபிடிக்க வேணும். நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேணும் நாங்கள் புகுத்தின இந்த பாக்டீரியா காலத்தில் மாற்றத்தின் மூலம் அந்த டிஎன்ஏ பட்டிகை போயிருக்கான். அப்ப நாங்கள் டிஎன்ஏ துண்ட அந்த பாக்டீரியாவுக்குள்ள இருக்காண்டு கண்டுபிடிக்கணும். இதுக்காகத்தான் நாங்கள் என்னத்தை பயன்படுத்த போறோம்? ப்ரோப்ஸ். அப்ப இந்த பாக்டீரியாவை சிதைச்சு இந்த டிஎன்ஏ எடுக்கிறோம், வெளியால எடுக்கிறோம். அப்ப டிஎன்ஏ சேதமாக்கி, பாக்டீரியா கலச்சுவரை சேதமாக்கி நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த டிஎன்ஏ வெளியால் எடுக்கிறோம். அதை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் நொதியத்தை பயன்படுத்தி சின்ன சின்ன துண்டங்களாக வெட்டுறோம். இதெல்லாம் நீங்க படிச்சது. சின்ன சின்ன துண்டங்களாக வெட்டுறோம். பின்னர் அகரோஸ் ஜெல் மின்னையனத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறீர்கள்? அகரோஸ் ஜெல் மின்னையனத்தை பயன்படுத்தி அதை பெருமனுக்கு ஏற்றபடி பெருமனின் அடிப்படையில் வேறாக்குறீர்கள். வேறாக்கினா பிறகு மென்கார கரைசல் சேர்த்து இரட்டை பட்டிகை கொண்ட டிஎன்ஏக்களை தனிப்பட்டிகையாக மாத்துறீங்களா? இப்ப ஜெல்லில இருக்கிற இரட்டை பட்டிகை பெருமனின் அடிப்படையில் வேறுபடுத்தப்பட்டதை டிஎன்ஏ என்ன செய்யறீங்கள்? தனிப்பட்டிகை ஆக்குறீங்கள். அதுக்கு அதாவது வலிமை குறைந்த ஒரு கார கரைசலை நாங்கள் பயன்படுத்துறோம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த ஜெல்லில இருக்கிறத நாங்கள் நைலோன் மென்சபுக்கு அல்லது நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபுக்கு மாற்ற வேண்டும். அதுக்காக மேற்கொள்றது தான் சதேனின் ஒற்றுகை. நீங்கள் எல்லாம் சதேனின் ஒற்றுகை எல்லாம் படிச்ச, நீங்கள் உங்களோட டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல ஒரு விளக்கம் கூட இல்லை பிள்ளைகள். அப்ப நீங்கள் இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த ஜெல்ல எகரோஸ் ஜெல் மின்னையனத்துல தனிப்பட்டிகை ஆக்கின ஜெல்ல வைக்கிறீங்க ஒரு தாங்கல் கரைசலுக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல ஒற்றுத்தாள்களை வச்சு அதுக்கு மேல நாங்கள் ஜெல்லை வச்சுட்டு
அதுக்கு மேல என்ன செய்ய போறோம், நைட்ரோ செல்லுலோஸ் மென்சப்பு அல்லது நைலோன் மென்சப்பை வச்சு அதுக்கு மேலேயும் ஒற்றுத்தாள்களை வச்சு மேலே ஒரு பாரத்தை வச்சு விட்டால் இந்த தாங்கற் கரைசல் இப்படி ஊறி மேல போகிக்க நீங்கள் வச்ச ஜெல்லில இருக்கிற இந்த பருமனின் அடிப்படையில வேறுபடுத்தப்பட்ட பட்டிகள் இதெல்லாம் நீங்கள் படித்த நீங்கள் நான் இப்ப இந்த டைம்ல இதெல்லாம் சொல்லிக்கொண்டு நிற்கலாது. அப்ப இந்த ஜெல்லில இருக்கிறது நைலோன் மென்சபுக்கு அல்லது நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபுக்கு மாற்றப்படும். அப்ப சதேனின் ஒற்றுகையின் நோக்கம் இதெல்லாம் கிளியரா நீங்கள் வாசிச்சு வச்சிருக்கணும் பிள்ளைகள். அப்ப சதேனின் ஒற்றுகை உங்களோட டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல இதை பற்றி எந்த விளக்கங்களும் இல்லை பிள்ளைகள். ஆகவே அது ஆசிரியர்களிட்ட பொறுப்பு. நீங்கள் படிக்க நீங்கள் அதை விளங்கி வைக்கணும். அப்ப சதேனின் ஒற்றுகையின் நோக்கம் என்ன, ஜெல்லில அக்ரோஸ் ஜெல்லில தனிப்பட்டிகை ஆக்கப்பட்ட அந்த பருமனின் அடிப்படையில் வேறாக்கப்பட்ட பின்னர் தனிப்பட்டிகை ஆக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ துண்டங்களை நீங்கள் என்ன செய்ய போறீங்க, இப்ப என்ன செய்ய போறீங்க, நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபுக்கு அல்லது நைலோன் மென்சபுக்கு மாற்ற போறீங்க. சரியா? அப்ப இப்ப சதேனின் ஒற்றுகை மேற்கொள்ளப்பட்டு நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபில அந்த பாக்டீரியா கலத்தில் இருக்கிற டிஎன்ஏ முழுவதும் தனிப்பட்டியாக்கப்பட்டு அங்க காணப்படும். இப்ப நீங்கள் என்ன செய்ய போறீங்க, தயாரிக்கப்பட்ட இந்த ப்ரோப்பை இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபின் மேல போட போறீங்க. போட்டால் இந்த இது வந்து இதுக்கு நிரப்பப்பட்டியதான். அப்ப இது இருக்குமா இருந்தால் இது வந்து இதோட சோடி சேர்ந்து அப்ப நாங்கள் இதுல சுட்டியிடப்பட்டபடியால் இந்த சோடி சேர்ந்தது நாங்கள் பேர்ந்து ஒளிப்படம் எடுத்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஆகவே அப்ப சுட்டியிடல் அதுக்கு சேர்ந்த தண்டதை காட்டுறதுக்கு தான் இந்த சுட்டியிடப்பட்ட ப்ரோப்ஸ். அப்ப இப்ப பாருங்க, நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபில இந்த பட்டிகை இருக்கு, இதோட இது சோடி சேர்ந்துட்டு வைப்போம், சோடி சேர்ந்துட்டு. அப்ப இப்ப என்ன செய்ய போறோம், இந்த நைட்ரோ செல்லுலோஸ் மென்சப்பை கழுவுறோம். கழுவினால் சோடி சேர்ந்தது மட்டும் நிற்க மற்றவை எல்லாம் அகற்றப்பட்டுடும். பிள்ளைகள் அகற்றப்பட்டுடும். அப்ப இப்ப சோடி சேர்ந்தது நாங்கள் ஏற்கனவே ப்ரோப்ஸுக்கு சுட்டியிடப்பட்டு தானே வச்சிருக்கிறோம். அப்ப சுட்டியிடப்பட்டதை நாங்கள் ஒளிப்படம் எடுத்து, அதாவது ஒளிப்படத்தாள்ல அந்த நாங்கள் சுட்டியிடப்பட்டது கதிர்வீச்சு இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அங்கிருந்து சோடி சேர்ந்திருக்கு. ஆகவே நாங்கள் ஆஜியை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருக்கிற டிஎன்ஏ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நாங்கள் புகுத்தின டிஎன்ஏ அங்க இருக்கு என்ற முடிவுக்கு வரலாம். இதுதான் பிள்ளைகள் ப்ரோப்ஸ். அப்ப ப்ரோப்ஸ் என்ன செய்த, நீங்கள் முதல் ப்ரோப்ஸை தயாரிக்கணும். இதுக்கு எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன புகுத்தினாங்க. இப்ப இன்சுலினை தயாரிக்கிற பரம்பரையில என்றால் இன்சுலினை தயாரிக்கிற பரம்பரைகளுக்கு நிரப்பு காரங்களை கொண்டது எங்களுக்கு தெரியும், நிரப்பு மூலங்களை கொண்டது. அதை தயாரிக்க போறோம். அதை தயாரிச்சு சுட்டிட்டு வச்சிருக்கிறோம். சரி, பாக்டீரியாவை என்ன செய்கிறோம், சிதைக்கிறோம், ஓரினமாக்கல். அதுக்கு பிறகு டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் போட்டு வெட்டுறோம். வெட்டி பருமனின் அடிப்படையில் அது வெட்டிடும். அப்ப இப்ப என்ன செய்ய போறோம், அக்ரோஸ் ஜெல் மின்னயனத்தை தயாரிச்சு பருமனின் அடிப்படையில் அக்ரோஸ் ஜெல் மின்னயனம் உங்களுக்கு ஷோர்ட் நோட்ஸ்ல பெறலாம் அல்லது எஸ்ஏயா பெறலாம். அதே மாதிரி ப்ரோப்ஸ் எஸ்ஏயா பெறலாம். அப்ப அதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேணும். அப்ப பாருங்க, இப்ப அக்ரோஸ் ஜெல் மின்னயனத்தில் பருமனின் அடிப்படையில் வேறாக்குறீங்க. இப்ப இந்த சதேனின் ஒற்றுகை மேற்கொண்டு அக்ரோஸ் ஜெல்லில் இருக்கிற அந்த டிஎன்ஏ பட்டிகைகளை, தனித்த பட்டிகைகளை காரமா மென்மையான காரம் சேர்த்து என்ன செய்துட்டீங்கள், தனிப்பட்டிகை ஆக்கிட்டீங்கள். அப்ப தனிப்பட்டிகை ஆக்கப்பட்ட பருமனின் அடிப்படையில் வேறாக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டங்களை நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபுக்கு அல்லது நைலோன் மென்சபுக்கு சதேனின் ஒற்றுகையின் மூலம் மாத்திரியர். அப்ப நைலோன் மென்சப் அல்லது நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபில் இந்த ப்ரோப்ஸை போடுறீங்க. ப்ரோப்ஸை போட்டால் அந்த நிரப்பு பட்டிகை அங்கே இருக்குமா இருந்தால் நாங்கள் தயாரித்த ப்ரோப்ஸ் அதுக்குரிய மூலப்பட்டிகை படித்தகட்டு பட்டிகையோட போய் இணைஞ்சு கொள்ளும். இணைஞ்சினா பிறகு நாங்கள் நைட்ரோ செல்லுலோஸ் மென்சபை கழுவுறோம். இணைஞ்சது மட்டும் நிலைச்சிருக்க, மற்றவை எல்லாம் அகற்றப்பட்டது. இணையாட்டா ஒன்றுமே இருக்காது. அப்ப இணைஞ்சது மட்டும் நிற்கு பேர்ந்து அந்த இணைவை நாங்கள் சுட்டியிடல் மூலம் ஒளிப்படம் எடுத்து நாங்கள் ஒளிப்படத்தாள்ல வச்சு அதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சோடி சேர்ந்தது. இதுதான் பிள்ளைகள்
இந்த ஆஜி என்றதின் பயன். அப்ப ஆஜி என்றதுக்கு இவ்வளவு நீங்கள் எழுத தெரிய வேண்டும். அப்ப ஆஜிகள் டிஎன்ஏ 50வது கேள்வி. தனித்த பட்டிகையை கொண்டு சுட்டியிடப்பட்ட டிஎன்ஏ துண்ணங்கள். சரி. டிஎன்ஏ விரல் அடையாள முறையில் பயன்படுத்தப்படும். சரி. டிஎன்ஏ தொடரிப்படுத்தலில் பயன்படுத்தப்படுகின்றன. சரி. நிரப்புகின்ற ஆர்என்ஏ உடன் கலப்பு பிறப்பாக்கல் செய்யலாம். பிரதானமாக நிரப்புகின்ற டிஎன்ஏவோடு தான் கலப்பு பிறப்பாக்கம் செய்யலாம். ஆனால் நிரப்புகின்ற ஆர்என்ஏவோடையும் கலப்பு பிறப்பாக்கம் செய்யக்கூடும். ஏனென்னா அதே மாதிரி இருந்தால் சோடி சேரலாம். சரி. குறிப்பிட்ட டிஎன்ஏ தொடரிகளை வெட்ட பயன்படுத்தவே இல்லை. அப்ப அது பிள்ளை. கலப்பு பிறப்பாக்கம் கலப்பு பிறப்பாக்கம் வேண்டாம், சோடி சேர்றது. ஆகவே ஏ சரி, பி சரி, சி சரி, டி சரி. அப்ப விடை 50வதுக்கு 5வது. 50வது ஏபிசிடி என்றபடியால் 5வது. அப்ப கவனம் பாருங்கோ, எவ்வளவு சிம்பிளாக செய்தாச்சு. சரி. அப்ப 50வது கேள்விக்கு 5வது விடை இது செய்தாச்சு. அப்ப இனி நாங்கள் 2024 செய்ய போறோம். 24 செய்ய போறோம். அப்ப 24 பேப்பரை எடுப்போம். ஓகே. 24 பேப்பர்ல எத்தனையாவது கேள்வியில வந்திருக்கு ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் வெலஜிமெண்ட் பார்ப்போம். சரி. 31வது கேள்வி, 32வது கேள்வி, 33வது கேள்வி, 34வது கேள்வி. பாருங்க, சீரமைப்பு 24லும் 25லும் வந்திருக்கு. அப்ப இதை நீங்கள் செய்யலைன்னா யோசிச்சு பாருங்க. பாஸ் பேப்பரை வடிவா செய்தா பிள்ளைகள் ஒவ்வொரு கேள்விக்கும் விளக்கத்தோட படிச்சு கொண்டு போனீங்கன்னா சரி. இனி 31வது கேள்வி. பின்வரும் தலைமுறை உரிமை கோலங்களுள் இரட்டை கலப்பு பிறப்பின் போது F2 சந்ததியில் 9:7 தோற்ற அமைப்பு விகிதத்தை காட்டுவது. அப்ப 9:7 தோற்ற அமைப்பு விகிதத்தை காட்டுவது என்னென்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். 9:7 தோற்ற அமைப்பு விகிதத்தை காண்பிப்பது எது? ஒன்று, பின்னடைவான மேலாட்சி. பின்னடைவான மேலாட்சி பின்னடைவான மேலாட்சியில 9:7. அப்ப ஊதா நிரப்பு 9, வெள்ளை நிரப்பு 7 என்று படிச்சீங்க. அதாவது லெதிரஸ் என்று சொல்லப்படுகின்ற இனிப்பு பட்டாணி தாவரத்தில F2 சந்ததியில 9:7 வாரது பின்னடைவான மேலாட்சி. 13:3 என்ற விகிதம் வாரது ஆட்சியுடைய மேலாட்சி. அப்ப நிறமற்ற அல்லது வெள்ளை தன்மை நீங்களாக படிச்சிருக்கீங்க. 13 வெள்ளையும் 3 நிறமுள்ளதென்று படிச்சிருக்கீங்க. அது எந்த அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம். சரி. அப்ப மேலாட்சியில பழைய சிலபஸில 12க்கு 3 ஒன்று அல்லது 13க்கு 3, 15க்கு 1, 9க்கு 3க்கு 4, 9க்கு 7 என்ற விகிதம் வந்தது. எங்களுக்கு அது 2ஆக குறைக்கப்பட்டது. 13க்கு 3, 9க்கு 7. அப்ப 9க்கு 7 என்ற விகிதம் வாரது பின்னடைவான மேலாட்சி. அப்ப போட்டுக்கொள்ளுங்க, 13க்கு 3 என்ற விகிதம் வாரது ஆட்சியுடைய மேலாட்சி. சரி. அதே மாதிரி நிறைவில் ஆட்சிக்கு ஒற்றை கலப்பு பிறப்பில 1:2:1 தோற்றமைப்பு விகிதம் பிறப்பிரப்பு விகிதம் பெறும். இணை ஆட்சிக்கும் 1:2:1 பெறும். என்ன? ரைட். அப்ப அது உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே 31க்கு விடை 2, 31க்கு விடை 2. சரி. 32. தோட்டப்பட்டாணியில் உயரமான தாவரம் கேபிட்டல் T, மஞ்சள் வித்து, மஞ்சள் பூக்கள்
வட்டமான விதைகள் முறையே குட்டையான டீ, வெள்ளை மற்றது சுருக்கமான விதைகளுக்கு ஆட்சியானது எனின் சுருக்கமான விதைகளுக்கு ஆட்சியானதாம். சுருக்கமான விதைகளுக்கு ஆட்சியானது என்று போடப்பட்டிருக்கு. சரி, அப்ப நாங்கள் இப்ப இந்த வடிவாக எழுதி செய்வோம். ரைட். சின்ன கேள்வியில் தானே பிள்ளைகள். அப்ப பாருங்க, உயரமான தாவரம் கேபிட்டல் டி. அப்ப இங்க என்ன செய்ய போயினோம் என்றால் கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் சிமோலார் 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 கேபிட்டல் Y ஸ்மால் y என்ற புறப்புறையக்கூடிய தாவரம் இன்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் சிமோலார் கேபிட்டல் Y ஸ்மால் y என்ற தாவரத்தோட இனங்கலக்கப்பட்டதாம். அப்ப இந்த பிறப்பிரமைப்பு தோன்றுகின்ற நிகழ்தகவு யாதென்று கேட்டுக்கிறது. கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் Y தோன்றுகின்ற நிகழ்தகவு யாதென்று கேட்டிருக்கு. அப்ப நாங்கள் இப்ப இதுல எத்தனை ஒற்றை கலப்பு பிறப்பு இருக்குன்னா அதை போடுவோம். அப்ப இங்க பாருங்க, இங்க ஒற்றை கலப்பு பிறப்பு capital T into capital T small t. இது ஒரு ஒற்றை கலப்பு. small r into capital R small r. இது ஒரு ஒற்றை கலப்பு. capital Y small y into capital Y small y. ஓகே. அப்ப இங்க வார புணரி கேபிட்டல் T, இங்க வார புணரி கேபிட்டல் T small t. அப்ப இங்க வார பிறப்பிரேப்புகள் கேபிட்டல் T கேபிட்டல் T கேபிட்டல் T small t. அப்ப இது அரை, இது அரை. ஓகேயா? சரி, இங்க வார புணரி சிமோலார், இங்க கேபிட்டல் ஆர் சிமோலார் வருது. ஆகவே கேபிட்டல் ஆர் சிமோலார் சிமோலார் சிமோலார். அப்ப இது அரை, இது அரை. இங்க கேபிட்டல் Y ஸ்மால் y, அப்ப கேபிட்டல் Y ஸ்மால் y கேபிட்டல் Y ஸ்மால் y வருகிறது. ஆகவே கேபிட்டல் Y 1/4 கேபிட்டல் Y ஸ்மால் y 1/4 கேபிட்டல் Y ஸ்மால் y 1/4 ஸ்மால் y 1/4. அப்ப இப்ப எழுதினீங்கள் என்றால் கேபிட்டல் Y 1/4 கேபிட்டல் Y ஸ்மால் y 1/2. ஏன் காலையும் கூட்ட வேணும். ஆகவே அரை ஸ்மால் y 1/4. அப்ப இப்போ பிறப்பிரேப்பை பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி அரை தர கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் அரை கேபிட்டல் Y 1/4. அப்ப இந்த நிகழ்தகவை எல்லாத்தையும் பெருக்கி விடுறது தானே. அப்ப 4 16 16/1. அப்ப இந்த பிறப்பிரேப்பு வார நிகழ்தகவு 1/16. இப்ப பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள பூரண விளக்கம் நான் சொல்லித்தான் செய்து கொண்டு போறேன். அப்ப என்னென்ன ஒற்றை கலப்பு பிறப்பு வரும், என்ன ஒற்றை கலப்பு பிறப்பு வரும். அப்ப அதன்படி அந்த இந்த ஒற்றை கலப்பு பிறப்பு பொறுப்பான பிறப்பிரேப்புகள் என்னென்ன நிகழ்தகவில் இருக்கண்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டீங்கன்னா சரி. ஆகவே விடை முதலாவது 1/16 அங்க போடப்பட்டிருக்குது. அப்ப விடை அப்ப அது சுகமான கேள்விகள் தானே. அப்ப ஒற்றை கலப்பு பிறப்புகளை போடணும். என்னென்ன சாதகமான ஒற்றை கலப்பு பிறப்புகளை போட வேணும். நீங்கள் எல்லாம் ஃபுல்லா தரவா இப்ப படிச்சு வச்சிருக்கிறீங்க. படிச்சு வச்சிருக்கீங்க, இதை ஞாபகப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம். சரிதானே? அப்ப முக்கியமான செக்ஷனுகள் எவ்வளவு ஈஸியான செக்ஷன் பாருங்க. அப்ப இதுக்கு போட்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அது பிள்ளையான நிகழ்வு என்ன. ஆகவே 32க்கு முதலாவது ஆன்சர், 31க்கு 2, 32க்கு 1. மூன்றாவது mRNA படித்தகட்டில் cDNA கோப்பி DNA உருவாக்க பயன்படும் நொதியம். அப்ப RNA உங்களுக்கு தெரியும் HIV. அப்ப HIV நீங்கள் போட்டிக்குரிய நிரோதிகள் படிக்க படிச்சீங்க. அந்த படத்தை நான் இப்ப ஒரு ஸ்கிரீன் ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு வரும். அந்த மற்றது DNA லைப்ரரியில எல்லாம் படிச்ச நீங்கள் cDNA. அப்ப பாருங்க, இது ஒரு ஹெல்பர் T செல். அப்ப இதுக்கு கேரியர் கண்டு வைப்போம்.
அப்ப இதுல CD4 என்ற புரதம் இருக்கு. அப்ப CD4 என்ற புரதம் இருக்கிறது தான் வைரஸ் தாக்கும். அப்ப இது ஹெல்பர் டி செல் என்று வைப்போம். அப்ப இப்ப HIV இதுல தொற்றுது. CD புரதத்துக்கு கூடாக தன்னுடைய RNA-யையும் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியத்தையும் ஹெல்பர் டி செல்லுக்குள்ள விடும். போட்டிக்குரிய நிரோதி படிச்சனீர்கள் தான். அப்ப கையோட அதையும் சொல்லி விடுறேன். அப்ப இப்ப என்ன செய்ய போகுது, இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியத்தை பயன்படுத்தி இந்த வைரல் RNA தனக்குரிய நிரப்பு பட்டிகையான cDNA அதாவது DNA பட்டிகையை உருவாக்க போகுது. அப்ப இப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியத்தின் தொழில் தன்னுடைய RNA படித்தகடாக கொண்டு ஒரு DNA உருவாக்குது. DNA உருவாக்கு பின்னர் அந்த DNA பொலிமரேஸை பயன்படுத்தி இரட்டை பட்டிகை கொண்ட DNA ஆக மாறிடும். இரட்டை பட்டிகை கொண்ட DNA. அப்ப இந்த DNA கருவுக்குள்ள போகும். இது ஹெல்பர் டி செல் என்ற கருவுக்குள்ள போய் அந்த டிஎன்ஏவோட கூட்டிணையும். அப்ப எங்கட டிஎன்ஏவோட இந்த வைரல் DNA கூட்டிணை. அப்ப எங்கட DNA பிரிந்து பெருகைக்குள்ள, அதாவது பின்புறம் அடியேக்க இதுக்கும் பின்புறம் அடிஞ்சு இந்த DNA எங்கட புரத தொகுப்பு உபகரணத்தை பயன்படுத்தி வைரல் புரதத்தை உருவாக்கும், RNA உருவாக்கும். அப்ப இந்த வைரல் புரோட்டீனும் RNA-யும் சேர்ந்து மீண்டும் HIV உருவாகி அது இந்த கலத்தை கொன்று வெளியேறி இன்னொரு கலத்துல தோற்றும். இதானே நீங்க படிச்சது, இங்க நீங்க படிச்ச விஷயம் பிள்ளைகள். அப்ப என்ன நடந்தது பாருங்க, வைரல் RNA CD4 கூட இங்க வருது. அப்ப அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸோட இணைஞ்சிருக்கும். HIV-ல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இருக்கும். அப்ப இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் RNA பயன்படுத்தி ஒரு DNA பட்டிகையை உருவாக்கும், வைரல் DNA பின்னர் என்ன செய்யும், இரட்டை பட்டிகை கொண்ட DNA ஆக மாறும். அது எங்கட கருவுக்குள்ள போகும். கருவுக்குள்ள போய் ஹெல்பர் டி செல் DNA-யோட கூட்டினையும் பகற்படையும் அல்லது பின்புறம் அடையும். அதுக்கு பிறகு வைரல் புரோட்டீனை உருவாக்கும், RNA உருவாக்கும். அப்ப இந்த வைரல் புரோட்டீனும் RNA சேர்ந்து மீண்டும் HIV உருவாகி வைரஸ் பெருக்கம் அடைஞ்சு இந்த கலத்தை சிதைச்சு கொண்டு வெளியேறும். ஆனா இங்க உருவாகிற வைரல் புரோட்டீன் அதாவது பொருத்தமான சூட்டபிள் சைஸ் இல்ல பிள்ளைகள், RNA-யோட சேர்றதுக்கு HIV-யை உருவாக்காது. இந்த வைரல் புரோட்டீன் RNA உருவாக்க மாட்டேன். அதனால இந்த வைரல் புரோட்டீன் ஒரு புரோட்டியேஸ் நொதியத்தினால இந்த வைரல் புரோட்டீன் இணைக்கப்பட்டு இந்த சேப்பண்டு வைப்போமே, வைரல் புரோட்டீன் வெட்டப்பட்டு பொருத்தமான சைஸாக மாறும். அப்படி என்னத்தான் வைரஸ் பெருக்கம் அடையலாம். நோமலா இந்த புரதமும் இந்த RNA-யும் சேர்ந்து HIV-யை உருவாக்காது. அப்ப வைரல் புரோட்டீன் நீங்கள் படித்த போட்டிக்குரிய நிரோதிகள் இதுதானே அவன் தந்த உதாரணம் பிள்ளைகள். அப்ப வைரல் புரோட்டீன் என்ன செய்ய போது, இப்ப இந்த புரோட்டியேஸ் நொதியத்தால வெட்டப்பட்டு அல்லது சமிபாட்டுக்குள்ளாகி பொருத்தமான சைஸ் புரதமாக மாறித்தான் HIV-யை உருவாக்குவோம். அப்ப இப்ப மனிதன் என்ன செய்யறான், அப்ப பாருங்க, இந்த புரோட்டியேஸுக்கு கீழ்ப்படையது இந்த வைரல் புரோட்டீன், நான் சூட்டபிள் சைஸ் புரோட்டீன். அப்ப பொருத்தம் இல்லாத பருமனை உடையதுதான் இதுக்குரிய கீழ்ப்படை. அது பின்னர் பொருத்தமான பருமனாக வெட்டப்படும். இப்ப மனிதன் என்ன செய்து விடுறான், இந்த புரதத்துக்குரிய அதே உயிர்ப்பு அதே வடிவமுடைய மருந்தை உருவாக்குறான். அப்ப மருந்து இப்ப என்ன செய்யப்படும், மருந்து இங்க உருவாகும், மருந்து இதே வடிவம். அப்ப மருந்தை அதிக அளவில் கொண்ட உடனே இந்த நொதியங்களின் உயிர்ப்பு மையத்தோட யார் இணைய போதும், மருந்து போட்டிக்குரிய நிரோதியாக இணைய போதும். மருந்து போட்டிக்குரிய நிரோதியாக இணையக்குள்ள மருந்து இப்படி படிச்சா பிள்ளைகள் இவ்வளவு ஈஸி பாருங்க, இவ்வளவு விளக்கம். அப்ப போட்டிக்குரிய நிரோதியா இணையக்குள்ள என்ன செய்யப்படாது, இந்த வைரல் புரோட்டீன் சூட்டபிள் சைஸா வெட்டப்படாது. சூட்டபிள் சைஸா வெட்டப்படாட்டால் HIV பெருக்கம் அடையாது. ஆகவே மருந்தாலே HIV பெருக்கத்தை தடுக்கலாம்.
எப்படி தடுக்கலாம்? வைரல் புரோட்டீன் சூட்டபிள் சைஸா மாறுவதை தடுக்கலாம். என்னென்று தடுக்கலாம்? அது பிரத்யேஸ் நொதியத்தில போட்டிக்குரிய நிரோதியாக நாங்கள் தயாரிக்கிற மருந்து கூடுதலாக போய் இணைகிறதால அப்ப இந்த வைரல் புரோட்டீன், அதாவது சூட்டபிள் சைஸ் இல்லாத வைரல் புரோட்டீன் சூட்டபிள் சைஸாக மாற்றப்படாது. அப்ப மிக குறைந்த அளவிலான் மாற்றப்படும். அப்ப பெருமளவு வைரஸ் பெருக்கம் ஏற்படாது. அப்ப ஆளை காப்பாற்றி வச்சுக் கொள்ளலாம். அப்ப மருந்து அவர் தொடர்ந்து குடிச்சு கொண்டிருக்க இந்த அது போட்டிக்குரிய நிரோதியாக உயிர்ப்புத்தானத்தோட இணையும். அப்ப உயிர்ப்புத்தானத்தோட இணையக்கூடிய நிரோதி எது? போட்டிக்குரிய நிரோதி. என்ன? அப்ப அந்த நிரோதி இந்த உயிர்ப்புத்தானத்தோட இணைய இதன் செறிவு கூடவா இருக்கிறபடியால் பிரத்திய சோதியத்தோட மருந்துதான் இணையும். ஆகவே இந்த புரதம் இந்த போட்டிக்குரிய நிரோதியோட போட்டியிட முடியாமல் அவர் மாற்றப்பட மாட்டார். வைரஸ் பெருக்கம் தடுக்கப்படுது. அப்ப இப்ப 2 மாங்காய் அடிச்சு விட்டுருக்கிறேன். ஒன்று என்ன? போட்டிக்குரிய நிரோதி வைரஸ் நுண்ணங்கிக்கு எதிரான மருந்துகள் என்று போட்டு உங்களுக்கு போட்டு விட்டுட்டான். அப்ப நுண்ணங்கிக்கு எதிரான மருந்துகள் என்று போட்டு நீங்களும் பாடமாக்கினா எங்க போனாலும் ஒரு காலத்திலும் விளங்காது. அப்ப அதுதான் பிள்ளைகள், நீங்கள் வடிவா விளங்கி படிக்க வேணும். சரியா? அப்ப இப்ப பாருங்க, இப்ப என்ன மாதிரி HIV காப்பாற்றப்படுதுன்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்லி போட்டேன். அப்ப HIV போனா என்ன? தண்ட DNA எப்படி உருவாக்குது? அதோட இணைஞ்சிருக்கிற ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்ற நொதியம் தான் RNA இருந்து DNA உருவாக்க பயன்படும் என்றது இப்ப உங்களுக்கு வடிவா தெரியும். அப்ப இது கேள்விக்கு விட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அப்ப mRNA படித்தகட்டில் cDNA உருவாக்க பயன்படும் நொதியம். அது வைரஸ்ல நடக்கிற மாதிரி தான். அப்ப இது cDNA உருவாக்குறதுக்கு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியம் பயன்படும். சரி, அதை விட இன்னொரு பிரச்சனை நீங்கள் பாருங்க, குறுக்கு கடத்துக படிச்ச நீங்கள். அப்ப இந்த முறை சில இடத்துல ஃபைனல்ல உங்களுக்கு பரம்பரையலக மீள புகுத்துற செயற்பாடு போன முறை தனிமையாக்கல் வந்தபடியால் இந்த முறை விருந்து வழங்கிக்குள்ள பரம்பரையலக புகுத்துகின்ற செயற்பாடு காவிகளை பயன்படுத்தலாம், குறுக்கு கடத்துகை பயன்படுத்தலாம். அப்ப இது ஒரு விழுங்கி வயசுவா வட்டம் போட்டு காட்டு விழுங்கி வைரஸ், அதுல DNA இருக்குன்னு வைங்கோ. சரி, அப்ப இந்த விழுங்கி வைரஸுக்குள்ள என்னண்டு மனித பரம்பரையிலக புகுத்துறதுன்றது பலருக்கு விளங்குது. டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ல விளக்கம் இல்லை பிள்ளைகள். அப்ப இப்ப இது ஒரு விழுங்கி வைரஸ். அப்ப இந்த விழுங்கி வைரஸ் என்ன செய்யலாம்னா, இதுல நான் ரெட்டால மார்க் பண்றது பாக்டீரியா கொல்லக்கூடிய பகுதி, பாக்டீரியாவை கொல்லக்கூடிய பரம்பரையிலக இருக்கிற பகுதி. இந்த பகுதி பாக்டீரியாவை கொல்லக்கூடிய பரம்பரையிலக இருக்கிற பகுதி. அப்ப மனிதன் என்ன செய்கிறான்? இதன் தொற்றும் தன்மை இழக்காமல், இந்த விழுங்கி வைரஸின் தொற்றும் தன்மையை இழக்காமல் பிள்ளைகள் இந்த புரதத்தையும் இந்த டிஎன்ஏயும் வேறாக்கலாம். அப்ப வெளியால எடுக்கலாம். இப்ப பாருங்க, புரத உரை இருக்கக்கூடியதாய அப்ப பாருங்க இந்த டிஎன்ஏ வெளியால எடுத்தாச்சு. அப்ப இதுல இப்ப பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய பகுதி இது. அப்ப இந்த பரம்பரை அலக உள்ள பகுதியை நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதியத்தை போட்டு வெட்டி எடுக்கிறோம். அப்ப பாருங்க இந்த அளவு பகுதியும் வெட்டி எடுத்தார். அப்ப இங்காலயம் இடைவெளி இங்காலயம் டிஎன்ஏ இருக்கு, நடுவில் இடைவெளி இல்லை, நடுவில் இல்லை பிள்ளையார் யோசிச்சு பாருங்க, நடுவில் இல்லை. அப்ப இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த இடைவெளியை மனிதன் பரம்பரை அலக அல்லது விருப்புக்குரிய பரம்பரை அலகால இணைச்சு போட்டோம். அப்ப இணைக்கிறதால இப்ப என்ன நடக்கும்? மனிதன் பரம்பரை அலகை பூர்த்தியாச்சு, பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய பரம்பரை அலகை அகற்றியாச்சு. ஒரு மாங்காயில ஒரு கல்லில 2 மாங்காய் அடிச்சாச்சு. ஒன்று பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய பரம்பரை அலகை அகற்றி போட்டு அந்த இடைவெளியில எங்கட விரும்புக்குரிய, அது எங்கட என்று சொல்ல தவிர விருப்புக்குரிய பரம்பரை அலகை இணைச்சிட்டோம். சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப இந்த சிவப்பு தேவையில்லை எங்களுக்கு, அது அகற்றியாது. அப்ப இப்ப இந்த புரத உரைக்குள்ள திரும்ப கொண்டு வந்து இந்த டிஎன்ஏ அதுல தொற்றும் தன்மை இழக்காத வகையில பூத்தியாச்சு.
இப்படித்தான் செய்கிற உங்களுக்கு பாருங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்றுமே இல்லை பிள்ளைகள் எப்படி வெட்டுறான் அண்டெல்லாம் போடுறான் ஒரு விளக்கமும் இல்லை. அப்ப இப்ப உங்களுக்கு இங்க தெரிய வேணும் வைரசுகளின் தொற்றும் தன்மையை இழக்காமல் அதின் புரத உரையையும் டிஎன்ஏ அகற்றலாம், டிஎன்ஏ வெட்டலாம், வெட்டி பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய பரம்பரையில் உள்ள பகுதியை அகற்றலாம், அகற்றி போட்டு அதில் விருப்புக்குரிய டிஎன்ஏ லிகேஸை பயன்படுத்தி இணைக்கலாம். இணைச்சா பிறகு புரத உரைக்குள்ள திரும்ப கொண்டு வந்து அந்த டிஎன்ஏ போட்டலாம். அப்ப இப்ப வைரஸ் தொற்றும் தன்மை உள்ளதாக உயிர்த்தெழுந்திடும். உயிர்த்தெழுந்து சொல்லலாது அது தொற்றும் தன்மை உள்ளதாக மாறிட்டுது. தொற்றும் தன்மை உள்ளதாக மாறிட்டுது. தொற்றும் தன்மை உள்ளதாக மாறிட்டுது. அப்ப இப்ப இதை கொண்டு போய் இயற்கையாகவே பாக்டீரியாக்களுக்கு தொற்ற விடுவோம். தானாகவே பாக்டீரியாக்களுக்கு தொற்ற விடும். அப்போ ஒரு பாக்டீரியா காலத்தில் ஏராளமான விழுங்கி வைரஸை இப்படி மாத்தி போட்டு தொற்ற விட்டால் ஏராளமான விருப்புக்குரிய பரம்பரைகளுக்கு பாக்டீரியா கலத்துக்குள்ள போகும். அது பாக்டீரியா பெருக பெருக பெருகி அது ஏராளமான பிரதிகளை தோற்றுவிக்கும். பாருங்க, அப்ப இது மாற்றத்தை விட மாற்றம் என்றால் பிளாஸ்மிட்டை உள்ள எடுக்கிறது. மாற்றத்தை விட இது வினைத்திறனான முறை. அப்ப இந்த வைரஸை பற்றி சொல்லிக்க இப்படித்தான் செய்கிறது விருந்து வழங்கி. அப்ப இதுக்கு பேர் குறுக்கு கடத்துகை என்று சொல்றோம். குறுக்கு கடத்துகை என்றது தெரியும் உங்களுக்கு, குறுக்கு கடத்துகை. அப்ப அது உங்களுக்கு தெரிய வேணும். சரியா? ரைட். ஆகவே mRNA படித்தகட்டில் cDNA உருவாக்க பயன்படும் நொதியம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ரைட். அடுத்தது டிஎன்ஏ சீரமைப்பில் நியூக்ளியேசுவின் வகைப்பாகம். நியூக்ளியஸ் என்ன சொல்றது? அதாவது வருத்தம் இல்லாத நியூக்ளியோடைடுகளை வெட்டி அகற்றது. பொலிமரேஸ் என்ன செய்கிறது? அந்த அகற்றப்பட்ட இடத்துக்கு புதிய நியூக்ளியோடைடை சேர்க்கிறது. லிகேஸ் என்ன செய்யும்? இணைக்கும், இடைவெளியை நிரப்பும். ஆகவே டிஎன்ஏ சீரமைப்பில் நியூக்ளியோசோவின் வகைப்பாகம் சேதமுற்ற டிஎன்ஏ பட்டிகையில் உள்ள பொருந்தாத நியூக்ளியோடைட் தொடரிகளை வெட்டி அகற்றல். ஆகவே விடை 5வது. அப்போ எக்ஸோநியூக்ளியர் டிஎன்ஏ பின்புறம் அடைதலின் போது ஒரு டிஎன்ஏ பொலிமரேஸ் இனங்காணும். இப்போ இந்த எக்ஸோநியூக்ளியஸ் வெட்டி அகற்ற எங்க படிச்ச நீங்கள் பின்புறம் அடைதலில் படிச்ச நீங்கள். ரைட். சரியான நியூக்ளியோடைட்டை பயன்படுத்தி இடைவெளியை நிரப்பல் இது பொலிமரேஸ். போஸ்போயிரியேசுத்தல் பிணைப்பை உருவாக்குவதன் மூலம் டிஎன்ஏ பட்டிகையை தோற்றுவித்தல் லிகேஸ். அப்ப 3, 4, 5 தொழிற்பாடுகள் உங்களுக்கு தெரிய வேணும். 3 பொலிமரேஸ், 4 லிகேஸ், 5 நியூக்ளியஸ். கவனம். சரி. அப்ப 31 செய்தாச்சு, 32 செய்தாச்சு, 33 செய்தாச்சு, 34. சரி. 47வது கேள்வி இருக்கு பாருங்க. 47வது கேள்வி மாலிகுலர் பயாலஜியில டிஎன்ஏ தொடரிப்படுத்தல். டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றில் மூலங்களின் துல்லியமான தொடரொழுங்கை தீர்மானிப்பதற்கு பயன்படுது. மூலங்களின் தொடரொழுங்கை தீர்மானிக்கிறது தான் பிள்ளைகள் தொடரிப்படுத்தல். அப்ப அது சரி. சரி. தந்தமை சோதனைகளில் பிரயோகிக்க முடியாது. பிரயோகிக்கலாம். தொடரிப்படுத்தல் மூல தொடரொழுங்கு தானே பிரயோகிக்கலாம். தந்தமை சோதனை என்றால் பெற்றோர்களை இனம் காணுகின்ற சோதனை. புற்றுநோயை நிதானிப்பதற்கு உதவும். சரி, அது தொடரிப்படுத்தல் சாதாரண பரம்பரைகளுக்கும் தொடரொழுங்கு வேறுபட்டிருந்தால் அது புற்றுநோய்க்கு காரணமானதுன்னு கண்டுபிடிக்கலாம். பிறப்புரிமை ஒழுங்கினங்களின் காவிகளை முன்கூட்டியே நிதானிக்க உதவும். சரி, காவிகளை முன்கூட்டியே ஒழுங்கின காவியா இருந்தால் அதை முன்கூட்டியே தீர்மானிக்கலாம். சரி. மனித ஜீனோமில் பரம்பரையலகின் பல பிரதிகள் இருக்க பிள்ளைகள் இல்லாததை உறுதிப்படுத்துறதுன்றது பிரதானே. அப்ப ஏசிடி 2வது ஏசிடி. ஆகவே இப்ப 2025 செய்தாச்சு, 24 செய்தாச்சு. சரி, இனி 23 பார்ப்போம். 23 ஜெனடிக்ஸ் மாலிகுலர் பயாலஜிஸ் ஒன்று இருக்கிறோம் பாஸ் பேப்பர்ல. சரி, நீங்களும் கவனமா படிச்சு நீங்களும் செய்து வைத்திருந்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம். சரி பாருங்க.
23ல டிஎன்ஏ தனிமையாக்கப்படுத்தல் போட்டவன் பேருந்து 25ல எஸ்ஏ, அதுதான் எஸ்ஏ 25. சரி, அடுத்தது 30வது கேள்வி. மெண்டலின் விதிகளின்படி இது குறித்த இயல்புக்கு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி பிறப்பிரமைப்பை கொண்ட தனியன்கள், இது தனியன்கள் கலப்பு செய்யப்படும் போது எத்தனை வேறுபட்ட பிறப்புரிமை அமைப்பு உள்ள, எத்தனை வேறுபட்ட பிறப்புரிமைப்பு கேட்டது. அப்ப பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி இன்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி. அப்ப இங்கே பாருங்க எத்தனை புணரி, இதர நுகம் 2, 2 வகை. அப்ப 2 பெற, அப்ப 2 படி 2 இதர நுகம். அப்ப 2 to the power of 2 இதர நுகம் எத்தனை போட்டீங்கன்னா சரி, 2 to the power of 2. ஆகவே 4 தர 4, அப்ப மொத்தம் 16 புணரி வகைகளை பெருக்கினால் அப்ப டோட்டல் ஜீனோடைப் மொத்த பிறப்புரிமை அமைப்பு 16. மொத்த பிறப்புரிமை அமைப்பு 16. அப்ப 3 to the power of 2 அது சமன் 9 பிறப்புரிமை அமைப்பு வகை. 3 to the power of n, அப்ப 2 இதர நுகம் என்றபடியால் பிறப்புரிமை அமைப்பு வகை. பிறப்புரிமை அமைப்பு வகை. அப்ப இதுல நாங்கள் இப்ப பெருக்கல் விதியை பயன்படுத்தியும் செய்யலாம். பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இன்டு கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி இன்டு கேபிட்டல் பி ஸ்மால் பி. அப்ப கேபிட்டல் ஏ 1 கீழ் 4, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ 2 கீழ் 1 கீழ் 2, ஸ்மால் ஏ 1 கீழ் 4. அதே மாதிரி கேபிட்டல் பி 1 கீழ் 4, கேபிட்டல் பி ஸ்மால் பி 1 கீழ் 2, ஸ்மால் பி 1 கீழ் 4. அப்ப இங்க வரக்கூடிய பிறப்புரிமைப்புகள் என்னென்ன வரலாம், இப்படி நீர் எழுதி பாருங்க. கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி. பாருங்க, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி. பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ரைட். அது என்னென்ன பிறப்புரிமைப்பு வரலாம் என்று பாருங்க. அடுத்த கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி. அதே மாதிரி கேபிட்டல் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி. அடுத்த பாருங்க, ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி. ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் பி. இவ்வளவு தானே பிறப்புரிமைப்பு வரும். வேற என்ன வருமா? வேற எதை எடுத்தாலும் அவ்வளவுதான் வரும். ஆகவே இப்ப பாருங்க, இதுன்ற பிறப்புரிமைப்பு மொத்தம் 16 வரும். அப்ப இது எத்தனை வரும்? இது 1 வரும். இதன் நுகமா வர்றது 2 வரும். இது 1, இது 2, இது 4, இது 2 வரும். இது 1, இது 2, இது 1. சரி, இது வாரது 4 அல்லது நான் இப்ப எடுத்து காட்டுறேனே. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி என்னென்ன வரும்? 1 கீழ் 2 தர 1 கீழ் 2 அது சமன் 1 கீழ் 4. அப்ப 16 4 4 1 தானே, 16க்கு தானே நான் அங்கே எழுதினான். அதே மாதிரி பாருங்க, கேபிட்டல் ஏ இது கேபிட்டல் ஏ ஸ்மால் பி என்றால் எத்தனை வரும்? 1 கீழ் 2 தர 1 கீழ் 4. அப்ப என்ன வரும்? 1 கீழ் 8. அப்ப பாருங்க, 16க்கு 8 கொண்டா 16க்கு 2. அப்ப அப்படி எல்லாத்தையும் எழுதி பாருங்க. அப்ப மொத்த பிறப்புரிமைப்பு 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டல் ஜீனோடைப் 9 வர வேணும். மொத்த பிறப்புரிமைப்பு 16. அப்ப கூட்டி பாருங்க, 3 4 6 10 12 13 15 16. மொத்த பிறப்புரிமை அமைப்பு 16. மொத்த பிறப்புரிமைப்பு வகை 9. மொத்த பிறப்புரிமைப்பு வகை இதை பயன்படுத்தி எழுதலாம் இல்லையா? 9. அப்ப இதை காணலாம். 3 to the power of 2. அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட சிலபஸ்ல தேவையில்லை, போட்டு காட்டுங்க. ஆகவே 9 வர வேணும். 9 வர வேணும். ஆனா இங்க அப்படி ஒரு விடை இல்லை. அப்ப 8 போட்டு விட்டார். ஆகவே விடை ஓல்
போடுங்க. அப்ப 4வது விடையா 9 அண்டு போட்டு விடுங்க. 4வது விடையா 9 அண்டு போட்டு விடுங்க. 8 அண்டது பிழை. சரி, ஓரின நுகநிலையில் அடுத்த கேள்வி. இந்த பாஸ்வேர்ட் செய்ய முதல் முழு ஜெனடிக்ஸும் முழு மாலிகுலர் பயாலஜியும் அநேகமாக கேள்வியா வந்துடுது பிள்ளைகள் எல்லாம். அப்ப அதை அடிப்படையாக பற்றிக்கொண்டு நாங்கள் கேள்விகளை செய்து கொண்டு போகலாம். ஓரின நுகநிலையில் கேபிட்டல் பி வகை குருதியை கொண்ட ஒரு பெண்ணும் பல்லின நுகநிலையில் ஏ குருதி வகை கொண்ட ஒரு ஆணும் திருமணம் செய்தார். அப்ப பாருங்க, ஓரின நுகநிலையில ஐவி ஐவி பெண் சமநுக நிலையில பெண்ணா, பல்லுநுக நிலையில் ஆனா, அப்ப கேபிட்டல் ஏ ஸ்மால் ஐ. அப்ப இவர்களுக்கு என்ன பிள்ளை பிறக்கலாம்? ஐபி ஐஏ ஸ்மால் ஐ. அப்ப என்ன வரும்? ஐஏ ஐபி ஐபிஐ. அப்ப இவர்களுக்கு ஏபி கூட்டமும் பி கூட்டமும் உள்ள பிள்ளை தான் பிறக்கலாம். பி கூட்டம் உள்ள பிள்ளைதான் பிறக்கலாம். அப்ப பல்லுவலை பிறக்கும் பிள்ளைகளின் குருதி வகைகளை இருக்கக்கூடியது. அப்ப ஏபிபி. அப்ப 31க்கு 4, 31க்கு 4 பாருங்க. 32 மனித பாரம்பரிய ஒழுங்கீனங்களில் எவை பரம்பரை அலகு விகாரங்களால் தோற்றுவிக்கப்படுகின்றன? டவுனின் சகசம் நிறமூர்த்த விகாரம், அதாவது 21ஆம் சோடி நிறமூர்த்தத்தின் மும்மூர்த்த நிலை. நிறக்குருடு இலிங்க நிறமூர்த்தத்தில் அமைந்த பரம்பரை அலகு விகாரம். அப்ப பி வரும். டேர்னர் சகசம் ஒரு நிறமூர்த்த விகாரம் பிள்ளைகள், அதாவது ஒரு இலிங்க நிறமூர்த்த குறைபாடு. 46 நிறமூர்த்தத்தில் 45 பெண்கள்ல ஏற்படும். அப்ப அது பிள்ளை. அறிவாளு கலக்குருதி சோகை தன்னிறமூர்த்த விகாரம். ஆகவே விகாரம் பியும் டியும் விடை 4வது. பியும் டியும் விடை 4வது. 33 டிஎன்ஏ தனிமையாக்கல். இதுதான் பிள்ளைகள். எஸ்ஏ போடுங்க. இந்த எம்சி நான் சொன்ன உங்களுக்கு. அப்ப ஒரு ஆண்டுல இந்த எம்சிகளை வச்சு கொண்டுதான் பிள்ளைகள் நாங்கள் எஸ்ஏ நான் இது காட்டித்தாரு. அப்ப இந்த முறை கடைசியில என்னென்ன எஸ்ஏ வருமானு நாங்கள் திருடமா சொல்லலாம் பிள்ளைகள். 24ஐயும் 25ஐயும் வச்சுக்கொண்டு. சரி, அப்ப பாருங்க, டிஎன்ஏ தனிமையாக்கலின் பிரதான படிகள் பின்வருமாறு. அப்ப முதலாவது கலங்களை ஓரினமாக்கல். அதுக்கு பிறகு இடுக்கு கருவிகள் சேர்த்து டிஎன்ஏ நிரோதிக்க வேணும். ஏன்? டிஎன்ஏ துண்டா வெட்டி போடும். அப்ப இடி வார விட தான் பெற வேணும். அப்ப இடி வார விட 5வது தான் பெற போகுது. மிச்சம் பேருந்து என்ன செய்யலாம்? அப்ப அடுத்தது நியூக்ளிய புரத சிக்கலின் கூட்டப்பிரிவு. அடுத்தது அழுக்காக்கி அலையகற்றல். பேருந்து குளிர் எதனோலை பயன்படுத்தி டிஎன்ஏ வீழ்படிவாக்கல். ஏன்? எதனோல்ல டிஎன்ஏ கரையாத அப்ப வீழ்படிவாகும். அப்ப விடை 5வது. 33க்கு 5. சரி, அடுத்தது 48வது கேள்வி செய்ய வேணும். அது கொஞ்சம் கணக்க விளக்கம் அளிச்சு செய்ய வேண்டி இருக்குது. அப்ப அதனால நாங்கள் அடுத்த வகுப்போட இப்ப 22 செய்ய முதல் இந்த கேள்வியை செய்து போட்டு செய்வோம். டைமும் கூடி போச்சு பிள்ளைகள். ஆகவே மிகுதியை நாங்கள் அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓகே, பாய் பிள்ளைகள்.